வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நல்லது செய்ய போதா கெடுதல் செய்ய போதா, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த மிதுன ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு கடந்த 1.5 வருடமாக 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் 4ஆம் இடத்துலேருந்து கேது பகவான் 3ஆம் இடத்துக்கும், 10ஆம் இடத்துலேருந்து ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கும் வந்து பலன்களை கொடுக்க போகிறாங்க. அதாவது 4ஆம் இடத்துல அமர்ந்த கேது மிதுன ராசி நண்பர்களுக்கும் சரி, மிதுன ராசி நண்பர்களோட தாயார் அவங்க அம்மாவுக்கும் சரி உடல்நிலையில் சில தொந்தரவுகளை கடந்த 1.5 வருஷமாக கொடுத்துட்டு வந்தார். என்ன காரணம்? 4ஆம் இடம் வீடு, மனை, வாகன ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்த கேது பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியாக இந்த சுகவீனம்னு சொல்கிறோம் இல்லையா, சுகஸ்தானத்தில் அமர்ந்த கேது சுகவீனத்தை சில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தார். யாருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கும் அவர்கள் தாயாருக்கும். இப்போ இந்த 4ஆம் இடத்துலேருந்து கேது விலகுறது ரொம்ப நல்லது. அந்த தாயார் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கும் அந்த உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுலாம் விலகிடும். இப்போ 3ஆம் இடத்துக்கு கேது வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நல்லது. அதாவது சர்ப்ப கிரகங்களாகிய ராகு, கேது இந்த 2 கிரகங்களுமே 3ஆம் இடம், அதாவது ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப நல்லது செய்வாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட கேது பகவான், சர்ப்ப கிரகமாகி கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு விசேஷம். 3ஆம் இடத்துக்கு கேது வந்து உங்கள் முயற்சிகளை படிக்க வைப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். அதனால் முயற்சிகளுக்கு பலன் கொடுப்பார். மிதுன ராசிக்காரங்க முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும். அதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு காரியம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி ஆகணும். அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு தான் கேது வர்றாரு. அதனால் அந்த முயற்சிகளில் உள்ள தடைகள்லாம் விலக்கி வெற்றியை கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு கேது வருவது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல் 9ஆம் இடத்துக்கு ராகு வர்றாங்க. அது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் சுமாராக நம்ம சொல்லலாம். பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெடுதலும் இல்லை. மிதுன ராசி நண்பர்கள் தகப்பனார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம், தந்தை ஸ்தானம். அந்த இடத்துக்கு ராகு பகவான் வர்றாரு. அதே சமயத்தில் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மிதுன ராசி பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுனாலே அதை வெடிக்க வைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு முக்கியமாக குழந்தை பேர், அதாவது பாக்கியஸ்தானம், குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? குழந்தை பாக்கியத்தை சிலருக்கு இந்த மிதுன ராசி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராகு பயிற்சியில். அதே போல் தந்தை உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். பெரிய கெடுதல் இல்லை. இந்த 9ஆம் இடத்துக்கு வர்ற ராகு பெரிய கெடுதல் செய்யாது. மாறா அது பாக்கியஸ்தானம். அதனால் பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அதாவது முக்கியமான கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. பெரிய கெடுதல் எதுவும் கிடையாது. 3ஆம் இடத்துக்கு வர கேதுவும் சரி, 9ஆம் இடத்துக்கு வர ராகுவும் சரி நல்ல பலன்களை தான் செய்வாங்க. பெரிய கெடுதல் மிதுன ராசி நண்பர்களுக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.